நீங்க உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் பேஸ்டு பிசினஸ்க்காக கண்டென்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க. பிகாஸ் நிறைய நியூ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். திஸ் இஸ் டே 2 ஆஃப் டாக்குமெண்டிங் மை மார்க்கெட்டிங் ஜர்னி. நீங்க போடுற கண்டென்ட்டுக்கு பெருசா வியூஸ் வரலாம், லைக்ஸ் வரலாம், கமெண்ட்ஸ் வரலாம், ஏன் ஃபாலோவர்ஸ் கூட இன்க்ரீஸ் ஆகலாம். ஆனா பெருசா சேல்ஸ்ல கன்வெர்ட்டே ஆக மாட்டாங்க. இதுக்கு காரணம் உங்க ப்ராடக்டா தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நீங்க போடுற கண்டென்ட்டா கூட இருக்கலாம். நீங்க போடுற கண்டென்ட் உங்களோட பிசினஸ் ஆர் ப்ராடக்ட் தேவைப்படுற ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகாத மாதிரி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸே கன்வெர்ட் ஆகாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி இது கரெக்டான ஆடியன்ஸ்க்காக தான் கிரியேட் பண்றீங்களா, இது உங்களோட கஸ்டமருக்கு ரிலேட் ஆகுமா அப்படின்றத யோசிச்சுட்டு பண்ணுங்க. ரேண்டமா மோட்டிவேஷன் கண்டென்ட், ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ்னு வீடியோஸ் போட்டா வியூஸ் வரலாம், ஆனா கஸ்டமர்ஸ் வர மாட்டாங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி யாருக்காக பண்றீங்க அப்படின்னு ஒரு கிளாரிட்டி வேணும். கிரியேட்டரா, என்டர்டைனரா, இல்ல பிசினஸ் ஓனரா? என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்டுக்கு பிராட் ஆடியன்ஸ் வியூஸ் வரலாம், ஆனா சேல்ஸ் கன்வெர்ட் ஆகாது. இதுவே உங்க ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் தேவைப்படுற ஆடியன்ஸ்க்கு ரிலேட் ஆகுற மாதிரி கண்டென்ட் போட்டீங்க அப்படின்னா அதை பார்க்குற 10 பேர்ல ஒருத்தர் உங்க கஸ்டமரா மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இனிமே ஒரு கண்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இது யாருக்காக பண்றோம்னு ஒரு கிளாரிட்டியோட பண்ணுங்க. இந்த ஆர்கானிக் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தின டீடைல்டு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே கண்டென்ட் கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்க டிஎம்ல சென்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல ப்ராப்பரா ஒரு கண்டென்ட்டுக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். லெட்ஸ் grow together.